வணக்கம் நேயர்களே. படித்தவர்கள் போல சிந்தித்து செயற்பட வேண்டும். கண்டதற்கெல்லாம் வீதிகளில் இறங்கி போராடுவது, உங்களை வேலை இல்லாத பட்டதாரிகளாக வெளியில் காட்டிக்கொள்வது, இதெல்லாம் அநாகரிகமான செயல். நாட்டில் வேலைக்கா பஞ்சம்? எத்தனையோ தனியார் துறைகளில் வேலைக்கு ஆட்கள் வேண்டுமாம். போய் அங்கு சேர்ந்து வேலையை செய்யுங்கள். அதை விடுத்து எதிர்காலத்தில் பென்ஷன் வேண்டும் என்றதுக்காக அரசாங்க வேலை தான் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதும், வீதிகளில் இறங்கி போராடுறதும் படித்தவங்களுக்கு இது அழகில்லை. சிந்தித்து செயற்படுங்கள். இவ்வாறு பட்டம் பெற்ற பட்டதாரிகள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இலங்கையின் தொழில் அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ என்று சொல்வது எப்படியான ஒரு செய்தி என்று சொன்னால், இது அவர்களை எப்படியாவது வேலைக்கு போங்கள் என்று சொல்லுகின்ற மாதிரியான ஒரு செய்தி. சும்மா இருக்காதீர்கள், ஏனென்றால் எல்லாம் வேலைதான். தனியார் துறைகளில் இன்று ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும். வெறுமனே இந்த ஓய்வூதியம் ஒன்றை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நீங்கள் தனியார் துறைக்கு போகாமல் அரசாங்க வேலை தான் வேணும் என்று இப்படியே ஒரு உடம்பு பிடியோடு இருக்கிறது அழகில்லை. படித்தவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். கட்டாயமாக இது தொடர்பாக நீங்கள் சிந்தித்து தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போங்கள் என்ற மாதிரி தொழிலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். பார்க்க போனாலும் நியாயமாகத்தான் இருக்கிறது இல்லையா? எத்தனை வருடத்துக்கு தான் வேலையில்லா பட்டதாரிகளாக நாங்கள் பட்டதாரிகள் இந்த அரசு வேலை கிடைக்கல என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய காலத்தை வீணடிப்பது எங்கள் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்கள் என்றாலும் யோசித்து பாருங்கள். அந்த 2-3 வருடங்களுக்குள் எத்தனையோ முயற்சிகள், சாதனைகள், எவ்வளவோ சாதித்து விடலாம், எவ்வளவோ உழைத்து விடலாம் இல்லையா? அவ்வளவும் வீணாகி போகக்கூடிய காலமாக இருக்கும். எனவே வேலை என்பது எல்லாம் வேலைதான். தொழிலமைச்சர் சொன்னது போல பெண்ணுக்கு பென்ஷன் வரும் என்றதற்காக கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாம் தட்டி கழித்து எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலும் இணைந்து கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பொழுதை போகக்கூடிய இளைஞர் யுவதிகள் இலங்கையில் இருப்பதாக தொழிலமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எடுப்பிலேயே ரோட்டில் இறங்கி போராடுறது, வேலை வேண்டும், அரசாங்கமே வேலை கொடு, வேலையேற்ற பட்டதாரிகளாக இருக்கிறோம் என்று போராடுவது எல்லாம் அநாகரிகமான செயல். சிந்தியுங்கள், படித்தவர்களை சிந்தியுங்கள் என்றுவாறு மீண்டும் கூறியிருக்கின்றார் தொழிலமைச்சர். உண்மையில் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது எவ்வாறான நிலைமையில் இருக்கிறது? இந்த நிலைமைக்கு காரணங்கள் பல சொல்லிக் கொண்டே போகலாம். வெறுமனே நாங்கள் ஆட்சி அதிகாரங்களில் உள்ளவர்கள் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது பொருத்தமற்றது. இலங்கையின் பொருளாதாரம் என்பது இலங்கை குடிமக்கள் ஒவ்வொருவருடைய தலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சுமை. அந்த சுமையை இறக்கி வைப்பதற்கு ஒவ்வொரு குடிமகன்களும் முன்வர வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். ஒருவர் இருவர் மீது சாட்டுகின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுவான நிலைப்பாடு. இலங்கையினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிநாடுகளில் பாருங்கள், கனடா, லண்டன், சுவிஸ், ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளை பாருங்கள். எப்படி எல்லாம் அவர்கள் உழைக்கிறார்கள். அரசு வேலையை நம்பி இருக்கிறார்களா? பென்ஷனை நம்பி EPF, ETF அது தனியார் நிறுவனங்களிலும் கொடுக்கிறார்கள் தான். பென்ஷனை நம்பி இருக்கிறார்களா? அவர்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பாருங்கள். இலங்கையில் தான் ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கிறது. எப்படி? அதிலும் குறிப்பாக ஸ்காலர்ஷிப், OAL எக்ஸாம், AL எக்ஸாம், கேம்பஸ், கவர்மெண்ட் வேலை, அவ்வளோதான் வாழ்க்கை. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணணும், கௌரவம். OAL பாஸ் பண்ணணும், AL படிக்கணும், கௌரவம். கேம்பஸ் போகணும், கௌரவம். கவர்மெண்ட் ஜாப்பை பெற்றுக்கொண்டலாம். இவ்வளவு ஓகே என்று சொன்னால் அங்காலெல்லாம் ஓகே என்ற மாதிரி இலங்கையில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கில்னு சொல்லலாம் இல்லையா? தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த முறை மாற்றப்பட வேண்டும். அதிகமாக தென்பகுதியில் உள்ள சிங்கள இளைஞர் ஜோதிகள் எல்லாம் அந்த ஃபார்மேட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வேலை எக்ஸாம் முடிச்ச உடனே வேறு துறைகளுக்குள் தங்களை புகுத்தி புதிய சாதனைகளை செய்து பெரிய வளர்ச்சியை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு துறைகளிலும் அவர்களுடைய வளர்ச்சி மும்முரமாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் இன்னும் பழைய பிடியிலே இருந்து கொண்டு படிப்பு முடித்தா அப்படியே கேம்பஸ் முடிச்சுட்டு வேலை, திருமணம், அப்படியே வாழ்க்கை செட்டில். அது எங்களுடைய ஒரு ஃபார்மேட்டாக வந்து கொண்டு இருக்குது இல்லையா? யாருடனும் வம்புக்கு நாங்கள் வரவில்லை. யதார்த்தம். தொழிலமைச்சர் சொன்னது போல ஏதாவது வேலை செய்ய வேண்டும். இளைஞர் யுவதிகள் சோம்பரிகளாக இருக்கக்கூடாது. எங்களை நாங்கள் வேலையேற்ற பட்டதாரிகளாக வெளியில் காட்டிக்கொள்வது எங்களுக்கு தான் ஒரு கௌரவ பிரச்சனை. அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். எங்கும் வேலை செய்ய வேண்டும். எத்தனையோ வேலை வாய்ப்புகள் தனியார் நிறுவனங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் செய்து எங்களை நாங்கள் வளப்படுத்தி எங்களை வளர்த்து கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் தொழிலமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோவின் கருத்தாகும். இது சரி என்றால் கருத்திடுங்கள், பிள்ளை என்றாலும் கருத்திடுங்கள். இது அவர் சொன்ன கருத்துக்கள் தான். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை.